படத்துல ஹாரரும் இல்ல காமெடியும் இல்ல, ஒரு மாதிரி அங்க ஒழுங்கா அங்க ஊத்தி இருந்தானா படம் வந்து முடிஞ்சிருக்கலாம். வெளில விட்டுருப்பீங்களே, ஏன் அங்க விட்டுறீங்கன்னு வாயில போயிட்டு விட்டு காமெடிங்கிற பேர்ல வந்து சாவடிக்கிறீங்கிற மாதிரி. அகத்தியா படம் பார்த்துட்டு வரேன். கதை என்னன்னா, ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய செட் வந்து போடுறாரு. பட் ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆயிருது. ஸோ அதனால அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஸ்கேரி ஹவுஸா மாத்தி மக்களை உள்ள விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. காமெடி என்னன்னா, உள்ள வந்து உண்மையான பேய் இருக்குது. இதுதான் படத்தோட பேஸ். படத்துல வந்து ஜீவா ஹீரோவா இல்ல வந்து அர்ஜுன் ஹீரோவானே தெரியல. ஏன்னா அர்ஜுனுக்கு அவ்வளவு பெரிய சீக்வன்ஸ் இருக்கு. படத்துல வந்து பிளாஷ்பேக் ஃபுல்லாக அர்ஜுன் வர்றாரு. அவருக்கு 1 hour மேல வருது. அர்ஜுன் தான் வந்து இந்த படத்தோட மைய கருவேன்னு பாத்துங்க. படம் நான் என்ன ஒரு இஷ்யூனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பயங்கர லேக்கா இருக்கு, உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்மே ரொம்ப ஹெவி லேக்கா இருக்கு, உட்காந்து பார்க்க முடியல. விஜய் வந்து லிரிக்ஸ் எழுதி நல்ல ஒரு பேர் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் வந்து நீங்க ஏன் டைரக்ஷன் வந்தீங்கன்னு கேள்வி கேட்கற அளவுக்கு இந்த படம் வந்து மேனா கதை திரைக்கிறதுல அந்த அளவுக்கு ஒர்ஸ்டா இருக்கு. டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்பவே ஹெவியா ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பீரியடான விஷயமே இந்த படத்துல ஒரு 1 hour மேல இருக்கு. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா பண்ணிருக்காங்க. அவ்வளவு எஃபர்ட் போட்டுமே டோட்டலா வேஸ்ட் ஆகுது. இந்த படத்துல எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்களா, ஒரு பேய் வருது. பேய் வந்தோன்னா டக்கு நம்மளுக்கு பயம் வரணும். பயம் வராம அந்த பேய் லைட்டா ஒரு ஹாஃப் தான் தெரியுதா, நம்மளுக்கு என்னன்னா யாரா அந்த பேய் அழகா இருக்கா அப்படின்னு நம்ம எட்டி பாக்குற அளவுக்கு ஆடியன்ஸோட மைண்ட் அங்க போகுது. அப்படின்னா பாருங்க, நமக்கு அந்த பேயை பார்த்து பயம் வராம நம்ம அந்த பேய் அழகா இருக்கா இல்லையா, ஏதோ ஒன்று டைம் பாஸ் ஆகுதான்னு நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து படத்துல இன்வால்வ் ஆகாம இருக்கும். காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. காமெடி வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. கிளைமேக்ஸ்ல ஒரு பணத்தை எரிக்கிறதுக்காக எடுத்து ஊத்தணும். அந்த ஹீரோயின் வந்து அந்த பெட்ரோல் எடுத்துட்டு ஷாரா வாயில வந்து ஊத்திடுவா. இது வந்து காமெடி சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம ஆடியன்ஸ் மைண்ட்ல என்ன, சீக்கிரம் அந்த பணத்தை வந்து எரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நம்மள வெளியே விட்டு நம்ம வந்து வெளில போலாங்கிற மாதிரி ஆடியன்ஸ் மைண்ட் போகுது. படம் வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆல ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அந்த படம். பிளஸ் வந்து டெக்னிக்கல் சைடு வந்து பயங்கர பிளஸ்ங்க. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அந்த ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வந்து டோட்டல் மைனஸ் ஆயிருச்சு. மற்றபடி டெக்னிக்கல் ரொம்ப பிளஸ். அர்ஜுன்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸும் எங்கேயும் பெருசா குறை சொல்ல முடியல. ராதாரிலாம் இந்த ஏஜ்லயும் வந்து அவர் நடிக்கிறாருன்னா பெரிய விஷயம். பேஸ்ல வந்து அவர் ஏஜ் சுத்தமா தெரியல. அவர் நடந்து போற இடத்துல மாத்திரம் தான் அவர் வந்து வயசானவர்னு தெரியுது. அவரால் பெருசா ஓட முடியல. பட் ஸ்டில் அவர் ஃபேஸ் எல்லாமே ஆக்டிங் எஃபோர்ட்லாம் நல்லா போட்டிருக்காரு. அதான் பிளஸ். கதை வந்து இந்த சித்த மைத்தியம் இருக்குல்ல, அது பத்தின பேஸ் பண்ணி நிறைய கருத்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த போன் கேன்சருக்கு வந்து ஒரு மெடிசனை வந்து சித்தால வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அர்ஜுன் வந்து கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு. அப்போ இருக்க ஒரு இஷ்யூல அந்த வெள்ளக்காரங்க வந்து அதை வெளில வர விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வச்சுட்டு இப்போ ஜீவா அதை வெளில கொண்டாடுற மாதிரி ஒரு பேஸ் வச்சு சித்தால இருக்க நிறைய பிளஸ்ங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க கொரோனா பத்தியும் அவங்க எல்லாம் படத்துல நிறைய அட்வைஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க அந்த கருத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு ப்ராப்பரா ஒரு கருத்துல போனோமா அந்த சைடு போல, அது கொஞ்சம் அப்புறம் வந்து ஹாரர் போறாங்க, அந்த ஹாரர்லயும் பயம் வரல. காமெடி போறாங்க, காமெடியில சிரிப்பு வரல. எமோஷன் போறாங்க, இது எதுவுமே இல்லாதனால நம்மளுக்கு எமோஷன் பெருசா கனெக்ட் ஆகல. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த படம் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாம அவங்க ஒரு ப்ராப்பர் சிங்கிள் ஜானர்ல போகாம மாத்தி மாத்தி போனது நம்மளுக்கு சுத்தமா ஒரு படம். பிடிச்ச டக்குனு ஒரு சீனை கேட்டீங்கன்னா வராது ப்ரோ. ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டு அந்த படத்தோட ஃப்ளோவோட ஃபீல் தான் வருவோம். ஏன்னா உங்கள்ட்ட ஒரு சீன் சொல்லிடுறோம், அப்புறம் பிடிக்காத சீன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சீன் தாங்க. இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பெட்ரோலை வந்து பணத்துக்கு ஊத்தாம ஷாரா வாயில ஊத்தி பிடிக்காத சீன் தான் அந்த சீனை சொல்லலாம். பிடிச்ச சீன் அர்ஜுனும் ஒருத்தையும் வந்து ஒரு ஃபேண்டசி உலகத்துல வந்து நடந்து போவாங்க. அது வந்து ஒரு வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் தான் அது வரும். அது வந்து ரொம்ப அந்த விஷயம் வந்து பயங்கர ட்ரீட்டா இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஒரு சீனே கிடையாது, ஜஸ்ட் நடந்து போவாங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு இதா இருந்துச்சு. அகத்தியா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ரைட்டிங்ல ரொம்ப வீக்கா இருக்கு. அதுவே படத்தை மொத்தமா லெட் டவுன் பண்ணிடுச்சு. படத்துல காமெடி கிடையாது, பயப்படுற மாதிரி சீன்ஸ் கிடையாது, ஹாரர் கிடையாது, கிராபிக்ஸ் சின்ன படத்தனமா இருக்கு. பேய்க்கெல்லாம் தேசிக்குடி கட்டி பறக்க விடுறாங்க. அர்ஜுனா பேயா மாதிரி சண்டை போடுறாரு. படத்துல எதுவுமே கனெக்ட் ஆக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஹாரர்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஸ்கேரி ஜம்ப் மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நிறைய பேர் வராங்க, விடிவி கணேஷ், யோகி பாபு, செந்தில் எல்லாரும், அவங்களும் 10 நிமிஷத்தோட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து கொஞ்சம் பூமரா அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த வேப்பலை, மஞ்சள், சாணி தெளிக்கிறது, இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்படியே போகுது படம். படத்துல ஹாரரும் இல்ல காமெடியும் இல்ல, ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரியான படமா இருக்குது. பழைய காலத்துல அதை ஒரு பூமர் தனம்னு சொல்லுவாங்களா, அதையே வந்து கொஞ்சம் ஓவர் டோஸா பேசினா எப்படி இருக்கும். வாசல்ல எதுக்கு சாணி தெளிக்கிறோம், மஞ்சள் எதுக்கு யூஸ் பண்றோம், சித்த மருத்துவம்னா என்ன, அதையே கொஞ்சம் பிரச்சார பாணியில பேசுற மாதிரி இருக்கு. படத்துல அர்ஜுனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு.
பார்க்கலாம்